பொன்னை புனலே என் உடன்தாவி தாயே தமிழே உன் பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்கியேன். அடடா, என்ன ஒரு அழகிய தலைப்பு! மருத்துவத்துறையில் சாதனை பெண்கள். சாதனை அப்படின்னாவே ஒரு சவாலான விஷயம் தான். எப்படி அப்படின்னா, காலையில எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு காலால நடந்துட்டு கதகதப்பா ஒரு குளியலை போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று கடிகாரத்துக்கு முன்னாடி கனவு கண்டுட்டு காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு பாக்குற பணியல்ல மருத்துவ பணி. காலையில எந்திரிச்சு கடிகாரம் பார்க்க நேரம் இருக்கோ இல்லையோ, காலையில எந்திரிச்சு கடிகாரம் பார்க்க நேரம் இருக்கோ இல்லையோ, கடிகாரம் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடணும். இப்படி ஓடி உழைக்கிற நமக்கு ஊதியம் கிடைக்குதோ இல்லையோ, அன்பான உள்ளங்களின் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி பல்வேறு சோதனைகளை கண்டு சோர்ந்து விடாமல் சாதனை படைத்த பெண்களை பற்றி தான் உங்களிடம் பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல யார் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, சாந்தா அம்மையார். அதாவது 1921ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிறந்த சாந்தா அம்மையார். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே புற்றுநோய் மருத்துவத்தின் இது ரொம்பவே ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எனவே 1956ஆம் ஆண்டு தனது மருத்துவ படிப்பை முடித்த சாந்தா அம்மையார் சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தை 12 படிக்க வசதியுடன் தொடங்கினார். மேலும் இவருக்கு பல்வேறு விருதுகளை தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசு வழங்கியது. இவருக்கு வழங்கப்பட்ட அனைத்து விருதுகளையும் தனது மருத்துவமனைக்கே கொடுத்தார் சாந்தா அம்மையார். இவரது பணி மருத்துவ பணியில் மட்டுமன்று பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாந்தா அம்மையார் மறைந்தாலும் மக்கள் மனதில் அவரது மருத்துவ பண்பு இன்று வாழ்ந்து கொண்டுதான் வருகிறது. விதவை பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்குகிற விழாவும், அத்தோடு மலைவாழ் மக்களில் ஒரு பெண்மணி அகில இந்திய அளவில் தேர்வு பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து ரோகிணியை பாராட்டுகிற இந்த விழாவிற்கும் தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கிற நம்முடைய ஆதீன கர்த்தர், இந்த பகுதியில் எல்லோரையும் ஓர் நிறையாக பார்க்கிற ஆதீனத்திற்கே உரிய அந்த தகுதியோடு திகழ்ந்து கொண்டிருக்கிற திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். அந்த அளவுக்கு தமிழ் மண்ணிற்கு தன்னால் ஆனதை செய்து இன்னும் இன்றைக்கு சென்னையிலே நம்முடைய ஆதீன கர்த்தர் அவர்கள் கடிதம் கொடுத்தால் புற்றுநோயில் இருப்பவர்கள் எல்லாம் இவர் கடிதம் வந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்க இந்த ஆதீனம் அடையாறு கேன்சர் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கியவர் என்கிற காரணத்தால் இவருக்கு அந்த அளவிற்கு அங்கே மரியாதை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் படித்து தலைமுறை நவையில வந்தமைக்கு வாழ்த்து தெரிவித்தார். உடல் உணர்ச்சிக்கும் இன்னும் இந்த மகளிர் தினம் எல்லாவற்றிலும் தன்னால் என்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நீடில் வாழ வாழ்த்தி இந்த முத்தலட்சுமி வேட்டிக்கு ஒரு அரங்கம் நியமித்திருக்கிறோம். அதற்கு ஒரு குழு அமைத்தோம். அது இன்னும் சரியாக செயல்படவில்லை. எல்லோரும் இணைந்து இந்த முத்துலட்சுமியுடைய அரங்கத்திற்கு தங்களால் இந்த பொருளை கொடுத்து மண்டபம் விரைவில் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.